ஹாய் வாங்குங்க. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பர் டேஸ்டா அளவு ரொம்ப கம்மியாக 1/4 கிலோ அளவில் மட்டன் பிரியாணி பண்ணலாமா? வாங்க. நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேங்க. இப்போ 1/4 கிலோ மட்டனுக்குன்னா 1/4 கிலோ ஜீரக சம்பா ரைஸ். இங்கே பாருங்கள், நல்லா பொடிசாக இருக்கும் பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. 1/4 கிலோ மட்டனு நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். 1/4 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 100 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பாருங்கள். 100 கிராம் தக்காளி, 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு பட்டையில் ஒரு 2, 3 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு குட்டி ஸ்டார் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு பிரியாணி இலை. இந்த பாருங்க, இப்படி பிடிக்கிறதுல ஒரு பிடி மல்லி இலை, அதே மாதிரி இப்படி பிடிக்கிறதுல ஒரு பிடி புதினா. வாங்க ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்தை பிரியாணிக்கு எப்படி வெட்டுவோம் அதே மாதிரி நல்லா நீட்டாக வெட்டிடலாங்க. தகடு போல வெட்டணுங்க. வெங்காயம் பிரியாணிக்கு எவ்வளோ மெலிசாக வெட்டுறோமோ அதுதாங்க டேஸ்ட்டு. அப்படியே எடுக்கும்போது உறுதியாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த இதை நம்ம கையை வச்சு லைட்டாக அப்படி உறுத்து விட்டணும். அப்போ நமக்கு வந்து அப்படி உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஸ்லைஸாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் தான் சட்டுன்னு நமக்கு ஆயிலில் பொரிஞ்சிடும். தக்காளியை வெட்டிக்கலாங்க. மேலே இருக்க அப்படி காம்பை வெட்டிடலாங்க. லைட்டாக இங்கே பாருங்கள், ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கொதை கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அந்த உள்ளே இருக்க அந்த காம்பு இப்படி தனியாக வந்துடும். இதையும் நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். ஸ்லைஸாக தக்காளியை வெட்டியாச்சு. பச்சை மிளகாய் இந்த காம்பை இப்படி எடுத்துட்டு லைட்டாக ஒரு கீரல், முழுசாகவும் இருக்கணும், கீரண மாதிரியும் தெரியக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக இருக்கணும். இப்போது நம்ம இந்த ஜீரக சம்பா ரைஸை கழுவி நம்ம அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம இதை ஊற வச்சிடலாம். ரொம்ப கழுவி அலசக்கூடாதுங்க. ரொம்ப கையை விட்டு பிணைஞ்சோன்னு வச்சுங்களேன், அது ஒரு மாதிரி அதில் உள்ள சத்து அந்த வாசனை எல்லாம் போயிடும். நான் லைட்டாக அப்படியே விரலை விட்டு அப்படியே ஒரு 2 ஆட்டுற மாதிரி ஆட்டினா தான் அந்த ரைஸ் வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் முதல் ஒரு தண்ணி கழுவி இருக்கிறேன், அடுத்தால 2வது ஒரு தண்ணி. நம்ம அந்த அரிசியில் உள்ள அழுக்கு மட்டும் லைட்டாக போகணுங்க. பாருங்கள், இப்படி விரலை விட்டு இப்படி லைட்டாக ஒரு அரிசிக்கு வலிக்காமல் ஒரு கழுவு கழுவுங்க. 2 தண்ணியை கழுவிட்டு 3வது நம்ம இந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை அப்படியே எடுத்து ஊற வச்சிடலாம். நான் 1/4 கிலோ இந்த கிண்ணத்துக்கு 3/4 கிண்ணம் எடுத்தேன். இப்போ அதுக்கு நான் 1 கிண்ணம் தண்ணி ஊற்றியாச்சு. இன்னொரு 1/2 கிண்ணம், மொத்தம் 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். இது அப்படியே கரெக்டாக ஒரு 5 நிமிஷம். நம்ம அந்த பிரியாணி அரிசி ஊறுற அளவுக்கெல்லாம் இது ஊற வேண்டாம். டக்குன்னு கழுவிட்டு ஊற வச்சுட்டு எடுத்துட வேண்டியது தான். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூனு கோல்டு வின்னர். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை தூக்கி இதில் அப்படி போட்டுடலாம். ஈஸியாக குக்கரில் முடிச்சிடலாங்க. இப்போது இந்த ஸ்பைசஸ் இருக்குது பாருங்கள், அதையும் தூக்கி போட்டுருவோம். இந்த ஆயிலே இவங்க நல்ல பொன்னிறமாக வதங்க விட்டுறலாம். 2 பிரட்டிட்டு மேட்டாப்பில் ஒரு மூடி வச்சுருவோம். இப்படி போட்டு இப்படி லைட்டாக மூடி வச்சுருவோம். நல்லா வதங்கட்டு. இப்போ நம்ம வதங்கியிருக்கான்னு பார்ப்போங்க. நல்ல பொன்னிறமாக வதங்கியிருக்கு. நம்ம இப்படி மூடி வச்சதுனால நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசனை வருது பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கணும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை தூக்கி இதில் போடுங்க. கரெக்டாக 1 ஸ்பூன் இதில் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னொரு 1/4 ஸ்பூனு கிட்ட, ஒரு 1.25 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகும். அடுப்பு ஹையில் தான் இருக்குது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை போடணும், புதினாவை போடணும். லைட்டாக இந்த ஆயிலில் வதக்கிட்டு ஸ்டவ்வை அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இப்போது 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சில்லி பவுடர் போடுறேன். இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் போட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல கலராக கிடைக்கும். அதுக்காக தான் லைட்டாக ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளி, அந்த தக்காளி ஊற்றிக்கு இதில் போட்டு. இப்போ நான் 1/4 கிலோ அளவு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதை நீங்கள் 1/2 கிலோ பண்ணும்போது இப்போ 1/4 கிலோவுக்கு 100 கிராம் தக்காளி வெங்காயம்னா 1/2 கிலோவுக்கு கரெக்டாக 100 கிராம்னா 200 கிராம் போடணும். 1 கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி வெங்காயம், அந்த மாதிரி கணக்கு பண்ணி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா கட்டியாக தயிரில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன், இது 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள் மட்டனு, அதை எடுத்து இதில் சேர்த்தரலாம்.
இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையாக உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு போட்டுக்கிறேன். இந்த மசாலாவோட இந்த மட்டன் நல்லா பிடிக்குது. நான் இப்போ கம்மியாக தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். லாஸ்ட்டாக நமக்கு இந்த மட்டன்லாம் வெந்ததுக்கு பிறகு புளிப்பு உப்பு உரப்பெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, அப்போ வேணால் திருப்பி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து தயிர் எல்லாம் சேர்ந்து இந்த மட்டன்லையும் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த ஊற வச்ச அரிசியை அப்படியே வடிகட்டி எடுத்துட்டு அதில் உள்ள தண்ணியை மட்டும் எடுத்துருக்குறேங்க. அரிசியை தனியாக வச்சுட்டேன். இந்த தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிடலாம். நம்ம எவ்வளோ எடுத்து அளந்து வச்சோமோ அந்த தண்ணி இது ஊற்றி நல்லா கலக்கிட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். கரெக்டாக 5 விசில் வரட்டுங்க. அஞ்சு விசில் வந்துருச்சுங்க. நம்ம ஸ்டவ் அணைச்சாச்சு. இனி குக்கரில் உள்ள இந்த கேஸ் எல்லாம் அடங்கினோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பக்கத்தில் மட்டன் பிரியாணிக்கு தேவையாக சைடிஷுக்கு முட்டை வேக வச்சுருக்கேங்க. இந்த முட்டைக்கு நம்ம வேக வைக்கும்போது கூடையே ஒரு 2 சொட்டு ஆயிலும் ஊற்றி ஒரு இவ்வளோண்டு உப்பும் போட்டு வச்சிங்கன்னா இந்த முட்டை வெடித்து செதறவும் செய்யாது, நல்லா வெந்திருக்கும், தோடு நல்லா கலண்டு வந்துடும். இது ஒரு சின்ன டிப்ஸு. இப்போது விசில் அடங்கிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருக்குது. மட்டன் முழுசாக வேகக்கூடாது, ஒரு 3/4 வேக்காடில் தான் வேகணும். இப்போ கரெக்டாக இருக்குது, 3/4 வேக்காடு வேகாது. இன்னும் நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு இன்னும் ஒரு விசில் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதில் தூவிக்கிறேன். இந்த கரம் மசாலா லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அந்த ரைஸை எடுத்து இதில் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கிளறிக்கலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் சாதத்தோடு சாப்பிடும்போது நல்ல உப்பு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அரிசி போட்டு இப்போ கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ குக்கரை மூடி விசிலில் போட்டு ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சுருங்க. ஒரே விசில் எடுத்துடணும். இப்போ விசில் அடங்கிடுச்சு. பிரியாணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். திறக்கும் போதே வாசனையாக இருக்குதுங்க. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. மட்டன்லாம் நல்லா வெந்து கரெக்டாக இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, ரைஸ் நல்ல உதிரியாக இருக்குது. நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரி மட்டன் பிரியாணி குறைந்த அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கடையிலலாம் போய் வாங்க வேண்டாம், வீட்டிலே நம்ம அழகாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.